இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கான்னு வந்துட்டா சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா இது எல்லாமே அந்த ஒரே சைடில் வர்ற மாதிரி இருக்கிறதுனால மொத்தமாக இந்த 3 இதுலையும் சேர்த்து புவனேஸ்வர் குமார் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா மொத்தமாக 11 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. 11 மேட்ச்ல இவர் வந்து வின்னிங் சைடு ஒரு சைடாக இருக்கட்டும், வின்னிங் மேட்சஸ் ஒரு சைடில் இருக்கட்டும், லூசிங் மேட்சஸ் ஒரு சைடில் இருக்கட்டும், இதில் 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இந்தியா. அதில் வந்து புவனேஸ்வர் குமார் 7 மேட்ச்லையுமே விளையாண்டுருக்காரு. இந்த 7 மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 வந்து ஜிம்பாப்வே கூட இது ஒரு சீரீஸ், சவுத் ஆப்பிரிக்கா கூட 4 மேட்ச் இது ஒரு சீரீஸ். ஓகேவா? இதுல ஜிம்பாப்வே கூட 5 விக்கெட்டு, சவுத் ஆப்பிரிக்கா கூட 2 விக்கெட்டு. ஸோ 5-2-7 இதுதான் புவனேஸ்வர் குமாரோட சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சில் வந்து இருந்த ஒரு ரெக்கார்டு. இதுல 7 விக்கெட்ல ஜிம்பாப்வே கூட 5, சவுத் ஆப்பிரிக்கா கூட 2, ஒரு மேட்ச்ல 1 விக்கெட்டு 71 ரன் கொடுத்திருந்தாரு. இது வந்து வின்னிங் சைடு. இப்போ அப்படியே லூசிங் சைடுக்கு வருவோம். லூசிங் சைடில் வந்து மொத்தம் வந்து 4 மேட்ச் தோத்துருக்காங்க. 4 மேட்ச்லையுமே புவனேஸ்வர் குமார் சைடில் இருந்து விக்கெட் வரவே இல்லை. அதே மாதிரி இந்த 7 மேட்சஸ்ல வந்து 2013ல ஒரு மேட்ச்ல 0 விக்கெட்டு 68 ரன், 2018ல 0 ரன்ஸ் 27 விக்கெட்டு, 2022ல 64 ரன் விக்கெட் இல்லை, 67 ரன் விக்கெட் இல்லை. இதை வச்சு எப்படி புவனேஸ்வர் குமார ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலரை சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சுக்கு கூட்டு போக முடியும்? ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சுன்றது நல்ல பவுன்ஸ் ட்ராக், பவுன்ஸு ஸ்பீடு, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்பீடாக போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பவுன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ புவனேஸ்வர் குமார் வந்து 140 ஐபிஎல்ல முடிஞ்ச அளவு தொட்டுறாரு. 140ல இருந்து 143 அளவுக்கு அவரால் அந்த ஸ்பீடை தொட முடியுது. இப்போ இதே ஸ்பீடு இப்போ 125ல இருந்து 136 தான் அவரோட கன்சிஸ்டன்சி ஸ்பீடு. இந்த ஸ்பீட்ல புவனேஸ்வர் குமார் சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சில் போட்டால் சிவம் துபே, ஆனானப்பட்ட சிவம் துபேவால கூட பேக் ஃபுட்ல போய் 6 அடிக்க முடியும். சிவம் துபேவே இப்படி அடிக்கிறாருன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேனோ, ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனோ, நியூசிலாந்து பேட்ஸ்மேனோ, ஏன் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனோ ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு ரெக்கார்டு புவனேஸ்வர் குமாருக்கு சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சில் இருக்கு. இதை வச்சு நம்ம எப்படி புவனேஸ்வர் குமாரை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கூட்டு போக முடியும்? இது ஒரு சைடில் இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்து வரேன். இப்போ அவரோட ஏஜ் வந்து புவனேஸ்வர் குமாருக்கு 36 வயசாயிருச்சு இந்த வருஷத்துல. அடுத்த வருஷம் வந்துருச்சுன்னா 37. அவரு ஃபிட்னஸ் ஓகே கரெக்டா இருப்பாரு. பட் அந்த மேட்சுக்கு அவர் ஃபிட் ஆவாரா? அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ஸ்பீடு இல்லைன்னா அந்த மேட்ச்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. புவனேஸ்வர் குமார் ஸ்விங்கு ஓகே, ஸ்விங்கை வச்சு அவர் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துருவாரு. ஒருவேளை அந்த மேட்ச்ல பால் ஸ்விங் ஆகல அப்படின்னா அடி வெளுத்து விடுவாங்க புவனேஸ்வர் குமாரை. இப்படி இருக்கையில இது ஒரு சைட்ல புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு டிராபேக்கா இருக்கு. அதனாலையும் புவனேஸ்வர் குமாரை இப்போ வரைக்கும் பேக் பண்ணல. இது ஒரு வேலிடான ரீசன். நீங்க கேட்கலாம், ஐபிஎல்ல அவர் வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, புவனேஸ்வர் குமார் ஐபிஎல்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஏன் ஓடிஐல கொண்டு வர மாட்டீங்க?